So guys, இன்னைக்கான வீடியோ எங்க அண்ணனுக்கு கல்யாணம். இல்ல எந்த அண்ணன்? உங்களுக்கு தான், வேற எந்த அண்ணன்? பாதி வீடியோல இப்படி சொல்லிட்டு இருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் நாங்கள் நண்பர்களே கிளம்பி ரெடியா நிக்கிறோம். நாங்க அப்படி ஒரு கிளம்பி போயிட்டு வந்த நண்பர்களே, நீங்க தமிழ்ல பார்த்த மாதிரி இன்னைக்கான வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா ரொம்பவே பயங்கரமான வீடியோ நண்பர்களே. ஒரே வீடியோல பல மான்ஸ்டர்ஸை சேர்த்து வாங்கிட்டு வந்து நம்ம டேங்க்ல ரிலீஸ் பண்ண போறோம் நண்பர்களே. வாங்க போல தூக்க போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எங்க மாமி வீடுன்னா நீங்க எல்லாரும் அதை அத்தைன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஆண்ட் வீடு எப்படி சொல்லுவாங்க? ஆண்டி வீட்டுக்கு போறோம். ஆண்டி வீட்டு, எங்க ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு அங்க என்ன அப்படின்னா, அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்களே நம்மள மாதிரியே மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்க்க ட்ரை தான் பண்ணிருக்காங்களே தவிர அதை கம்ப்ளீட்டா வளர்க்க முடியல. நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் வீட்டுல ஒரு டேங்க்ல இருக்கு நண்பர்களே. அதை வந்து அவங்க வளர்க்க முடியாம இருக்கிறனால இப்ப அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு வர போறோம். நிறைய நம்ம வாங்கினாலே 1-2 தான் வாங்குவோம். இப்ப 10 நம்ம 7-8 மான்ஸ்டர் நினைக்கிறேன். 7-8 மான்ஸ்டர் ஃபிஷ் இருக்கா கரெக்டா தெரியல. நம்ம போய் பார்க்கலாம். மாமி வீட்டுக்கு போயிட்டு மான்ஸ்டர் எடுக்க போறோம். வர ரைமிங் மாமி வீட்டுல மான்ஸ்டர் இருக்கா? எல்லா மான்ஸ்டரையும் எடுத்துட்டு வருவோம். எடுத்துட்டு வரதோட மட்டும் இல்லாம லாஸ்டா 2 வீடியோக்கு முன்னாடியே ஒரு வீடியோக்கு முன்னாடியே நம்ம மான்ஸ்டர் டேங்க ரெடி பண்ணி நைட்டோட நைட்டா அதுக்குள்ளாடி ஸ்விம் பண்ணி அந்த க்ளவுன் நைஃப் எல்லாம் ரிலீஸ் பண்ணதை பார்த்திருப்பீங்க நண்பர்களே. அப்ப தண்ணி எல்லாம் ஒரு மாதிரி கலங்கி அந்த டேங்கை நம்ம அப்படியே முடிச்சிட்டோம் வீடியோ. பெருசா அந்த டேங்க் இப்போ எப்படி இருக்கு, டேங்க் இருக்கானே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டேங்க் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. அந்த டேங்க்ல தான் எல்லா மான்ஸ்டரையும் வாங்கிட்டு வந்து ரிலீஸ் வர பண்ண போறோம். ஆமா கைஸ், ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது பெரிய டேங்க், பெரிய மான்ஸ்டர் எல்லாம் வளர்க்குற அளவுக்கு பெரிய சைஸ்ல இருக்கு. அதனால என்ன மீன் கிடைச்சாலும் நம்ம கொண்டு போய் அதில் சேர்க்கலாம். இப்போ அதுக்குள்ள வெறும் நம்ம க்ளவுன் நைஃபும் அப்புறம் ஒரு குஞ்சு மீன் விட்டோம் இந்த சைஸுக்கு. அந்த மீன் மட்டும் தான் இருக்கு. அதான் காணலையே. இல்ல சோகமா இருக்கு நண்பர்களே. 3500 rupees போச்சு. அது சாப்பிட்டுட்டு நான் என்ன நினைச்சேன்னா, வீடியோ எடுக்கும்போது ரிலீஸ் பண்ண உடனே பிடிச்சிடலாம்னு நினைச்சேன். அது பிடிக்கவே முடியல. பிடிக்க முன்னாடி அந்த மீன் அதை பிடிச்சி சாப்பிட்டுட்டு, அந்த க்ளவுன் நைஃப் வந்து அந்த குட்டி மான்ஸ்டர் உல்ஃபை வந்து க்ளவுன் நைஃப் சாப்பிட்டுட்டு நண்பர்களே. இப்போ அந்த டேங்க்ல க்ளவுன் நைஃப் மட்டும் தான் இருக்கு. ஜீம் டமாக்கு டம் பாருங்க எப்படி நண்பர்களே. தொட்டி ஜம்முன்னு இருக்கா, உள்ளானா தொட்டிக்குள்ள ஒண்ணுமே இல்ல. தண்ணி ரொம்ப தெளிவா இருக்கு நண்பர்களே. ஃபிஷ் ரிலீஸ் பண்ணதான் தெரியும் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கு. இல்லைங்க டாப் ஆங்கிள் பாருங்க எப்படி ஜம்முன்னு இருக்கா. தண்ணி தெரியுதா? கீழே தர வரைக்கும் ஜம்முன்னு தெரியுது பாருங்க கைஸ். அப்படி பக்காவை தெரிஞ்சுட்டு ஆமா அவன் இங்க க்ளவுனு இந்த முக்கில் முட்டை போட்டு நிக்கிற பாருங்க நண்பர்களே. க்ளவுன் ஃபிஷ் அப்படி க்ளவுன் நைஃப் வெளியே வர மாட்டாங்க நண்பர்களே. தான் இருக்குல்ல இந்த செவத்துக்கு பின்னாடி தான் க்ளவுன் நைஃப் ஒளிஞ்சிட்டு இருக்கான். தண்ணி வந்து சூப்பரா தெளிஞ்சிட்டு கைஸ், பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி எங்க மாமி வீட்டுக்கு போயிட்டு மான்ஸ்டர்ஸ் எடுத்துட்டு வந்து ரிலீஸ் பண்ண போறோம். அதை விட முக்கியமா நிறைய விஷயம் சொல்லணும். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தங்கமணி கட்டணுமா? தங்கமணி கூட இன்னொருத்தர் இருந்தாரு. இந்த வீடியோ வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஹாப்பினஸும் இருக்க போகுது, சேட்னஸும் அதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது நண்பர்களே. அதனால சொல்லாமலும் இருக்க முடியாது. ஏன்னா அது ஃபேமிலியில ஒரு ஆளு. எத்தனை வாட்டி தெரியுமா? 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டின்னு எத்தனை வாட்டி மாத்திடுச்சு நண்பர்களே. சம்பவம் என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்றேன் கைஸ். ரெட்டல் கேட் பீஸும் ஹைபிரிட் ரெட்டல் கேட் பீஸும் நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்தது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரிலீஸ் பண்ணி அந்த வீடியோ நீங்க எப்ப பாத்தீங்கன்னு தெரியல, 1 மாசம் ஆயிட்டு. பர்ஃபெக்டா எல்லாம் எந்த பிரச்சனை இல்லாம சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. இந்த நம்ம டிராகன் இருக்கான்ல, தடிமாடு தெரியுதா? அவன் சைஸ் எவ்வளவு பெருசா இருக்கான்னு தெரியுதா? சரியான பெருசு. அந்த வால்ல இருக்க டேமேஜஸ், உடம்புல இருக்க டேமேஜஸ் எல்லாமே சரியாகி தலைவன் பக்கா கிளீனா நீட்டா இருக்கான். அதே மாதிரி நம்ம தங்கமணியை விட அவன் பெருசாயிட்டான் சைஸ். அப்ப அவன் அக்ரெசிவ்னஸ் நீங்க பாத்துக்கோங்க. யாருக்கு ஃபுட் போட்டாலும் ஃபர்ஸ்ட் போய் எடுக்கிற அந்த டிராகன் தான். அந்த அளவுக்கு அக்ரெசிவா டிராகன் பெருசா வளர்ந்துட்டான். வளர்ந்த ரீசன்னால நம்ம ரெட்டல் கேட் ஃபிஷும் அப்புறம் அந்த ஹைபிரிட் ரெட்டல் நம்ம ஜாக்கியும் சைஸ் சின்னதாயிட்டு இந்த மீனுக்கு. ஆமா கைஸ், வேறு கரெக்டா தான் வச்சிருக்கீங்க. அந்த டிராகன் வச்ச மாதிரியே அவன் பண்ணிட்டு இருக்கான். சரியான தடி ஆயிட்டு. அவன் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டேங்க்ல. 2 அடி ஆயிட்டு. அப்படிதானே 2 அடி 2 அடி இருக்கும். 2 அடி சைஸ். 2 அடி சைஸ் நண்பர்கள். இந்த அளவுக்கு இருக்கா நம்ம டிராகன், இந்த அளவுக்கு பெருசா இருக்கும். அதனால அதோட குட்டியா இருக்க மீன் எல்லாத்தையும் முடிச்சிருவான்னு நான் நினைக்கல. ஏன்னா சாந்து தானே இருந்துச்சு இவ்வளவு நாள். எப்படி அடிக்க போறான்னு நினைச்சிட்டு நான் எதுவும் யோசிக்கல. நான் ஒரு கிளிப் ஆட் பண்றேன் பாருங்க. நல்லா கடிச்சிருக்கும். இவ்வளவு கொடூரமா கடிச்சிருக்கு. கல் எப்படி இருக்கு? கிளி கிழிச்சிருக்கு. போனோன்னு இருந்தா போயிரும்ல. அது அதோட உடம்புல எவ்வளவு கொடூரமா கடிச்சு வச்சிருக்கு பாருங்களேன். நான் நைட்டு அதுக்கு முந்தின நாள் ஃபீட் பண்ணும்போது கூட நார்மலா தான் இருந்துச்சு. அடுத்த நாள் காலைல எழுப்பி வந்து பார்த்தேன் இந்த மாதிரி ஆயிட்டு நண்பர்கள். கடிச்சியே கொண்டிருக்காங்க. ரெட்டல் ராக்கியும் அதே மாதிரி தான் ஆச்சு. அவன் கைஸ் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா ராக்கி தான் அந்த மாதிரி நிலைமையில இருந்தான். அப்ப அதை வந்து நம்ம வீடியோவை எடுக்கல, சரி காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஆனா 2வது நாள் பாத்தீங்கன்னா கூட இருந்தவனையும் போட்டான். அதை வந்து காட்டினாதான் நீங்க நம்புவீங்க. அதனால அதை மட்டும் போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். நீங்க பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அது தங்கமணியும் டிராகனும் எனக்கு தெரிஞ்சு இனி வந்து நம்ம தங்கமணி டிராகன் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபிஷ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அவனோட சைஸ் தங்கமணி டிராகன் சைஸ் அளவுக்கு பெருசா இருக்கணும். இல்லனா இதே கதை தான் முடிச்சிருவோம். எவ்வளவு அடி தெரியுமா? அடி மேல அடி. அந்த மீன் சாவும், இந்த மீன் சாவுது, இது சாவுது, அது சாவுதுன்னு நிறைய மான்ஸ்டர்ஸ் அடி வாங்குது நண்பர்களே. நம்ம என்னதான் நோய் வராம பாத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஃபைட்டு போட்டு சாவுது நண்பர்களே. சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச நண்பர்களே, நீங்க எப்படி அப்டேட் கேட்பீங்க? எனக்கு அந்த அப்டேட் கொடுத்து உங்ககிட்ட சொல்லி முடிக்கும் முன்னாடி உயிரே போயிடும். எனக்கு வேற வழி தெரியல. நீங்களே உங்க கண்ணு முன்னாடி தான் திரும்ப மாத்தி எத்தனை வாட்டி மாத்திட்டேன். அது ராக்கிக்கும் நமக்கும் சத்தியமா ராசியே இல்ல. இதுக்கு
என்னால என்ன சொல்ல வேண்டிய தெரியவில்லை. நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்ன பண்ணலாம்னு. நண்பர்களே எங்க மாமி வீட்டுக்கு வந்துட்டோம். இதாங்க மாமி வீடு பிரான்ஸ். மாமி வீடு பால் காய்ப்பு வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்க. அப்படி இல்ல நண்பர்களே, ரெனோவேட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம வேலையை நம்ம பார்க்க போறோம். அவங்க ரெனோவேட் பண்றதுனால எதனால அப்படின்னா அவங்களால இந்த ஃபிஷ் வளர்க்க முடியல, மெயின்டைன் பண்ண முடியல. இப்ப போயிட்டு அந்த தொட்டியை பாக்குறேன். தொட்டியை பார்த்தா அவங்க கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துடும், அந்த அளவுக்கு இருக்கு. எங்க மாமி வீட்டுல தொட்டிக்கு செக்யூரிட்டி எல்லாம் டெடிகேட்டடா போட்டு வச்சிருக்காங்க. நான் இவ்வளவு நாள் சும்மா சொல்லுவேன் வீட்டுல செக்யூரிட்டி தொட்டிக்கு போட, கேமராவும் இருக்கு. ஆமா, சுத்தி கேமரா பக்காவா இருக்கும். தொட்டி பக்கத்துல இருக்காரு இவர், நம்ம தொட்டியோட செக்யூரிட்டி. நண்பர்களே, நம்ம மாமி வீட்டுல ஒர்க் பண்றாரு. பையா ஹிந்தி, அவருக்கு தமிழ் புரியாது. தமிழ் தெரியுமா ப்ரோ? தமிழ் நை. ஃப்ரீ ஃபயரா? he is playing free fire guys. இங்க பாருங்க, मेरा नाम बहुत अच्छा बड़ा pro player in free fire. என்னடா ஓடுற? கரெக்ட்டா தான் சொன்னேன். கரெக்ட்டா தானே ப்ரோ? मेरा अच्छा बहुत बड़ा pro player free fire. pro player? yeah pro player. मैं pro player நான் அவர் pro player இல்லையா நண்பர்களே? பிடிக்கலாமா மீனா? bro can we catch? bro tomorrow tank bodyguard. oh मेरा tank. yeah அவருக்கு டாங்கா? நிம்மல் டாங்கல். ஓ நிம்மல்னா வேறயா? ऐसे समझ नहीं आता है. ஓகே பையா, பை பை. பை பை. நண்பர்களே, தொட்டில இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஈஸியா பிடிச்சிடலாம்னு எதிர்பார்த்து வந்தேன். இங்க பார்த்தா உள்ள நீங்களே பாருங்களேன். போய் நான் சொன்ன மாதிரி உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏதாவது தெரியுதா? மீன் இருக்கா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ பிடிச்சிட்டு இப்போ விட்டான். நண்பர்களே, இப்ப டாஸ்க் என்னன்னா, இப்ப கண்ணு தெரியாத அந்த கலங்கள் தண்ணிக்குள்ள இருக்க பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் பீகாக் பாஸ் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். மத்த வேற என்னென்ன இருக்குன்னு கரெக்டா தெரியல. உள்ள பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஒன்னும் தெரியாது கைஸ். நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, அண்டர் ஃப்ளோ பைப் வச்சு திறந்து விட்டுருக்கோம். தண்ணி அப்படியாவது வெளியே போச்சு, வெளியே போய் தண்ணி கம்மியாகும், அந்த டைம்ல பிடிக்கலான்னு. ஆனா அவ்வளவு பொறுமை இல்லை. எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறதுக்கு? ஆனா ஏதோ ஒரு மீன் மட்டும் கலரா இருக்கு நல்லா. ஆனா நம்மள மாதிரி அறிவாளி யாருமே பார்க்க முடியாது. நண்பர்களே, இங்க பாருங்க, ஜோக்க பாருங்க. இங்க பைப்பை போட்டு உறிஞ்சி தண்ணியை வெளியே விட்டுருக்காரு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு. அப்படியே கொஞ்சம் இங்க பாருங்க, இந்த சைடு பாருங்க, அங்க ஓபன் பண்ண அவுட்லெட்டே வச்சிருக்கு கீழே. அறிவாளி. அது ஏன்னா அவுட் பண்ணணும், அங்க சுத்தி நிக்க முடியாது, தண்ணி பெரியும். இதை வாஷ் போட்டு தள்ளி அங்க மரத்துக்கு விடும் பாரு. மரம் செடிக்கெல்லாம் கொடுக்கும். சரி சரி. இங்கே மரம் இல்லையா? இது மரம் இல்லையா? அதெல்லாம் பெரிய மரம் இல்ல, சின்ன செடி. என்னது இது? பீகாக் பஸ். நண்பர்களே, இங்க பாருங்க, சரியான இங்க பாருங்க பீகாக் பஸ் வெளியில ஜாடியில பாத்து. என்ன அக்ரெசிவ். இதான் பீகாக் பஸ் நண்பர்களே. நிறைய பேருக்கு தெரியலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சுலோபியா மீன் நானும் அப்படிதான் நினைச்சேன். சைடுல பார்த்தா தெரியுது. போட்டுறோம், தெர்மாகோல் பாக்ஸ்ல போட்டுறோம். இங்க பாருங்க நண்பர்களே, என்ன அக்ரெசிவ் பீகாக் பஸ். சரி, வலையை கிழிச்சிராதற. பீகாக் பஸ் ரொம்ப ஆக்டிவா. ஒரு ஆரஞ்சா லைம் லெமன் ஆஸ்கர் ரெண்டு பேரை மாட்டிட்டானுங்கல்ல. ஓடு, இதெல்லாம் நமக்கு ஃப்ரீயா? ஆமா கைஸ், வந்ததுக்கு 2 ஆஸ்கர் ஜம்முன்னு பிடிச்சாச்சு. இன்னும் என்ன மீனுக்கு தெரியல. ஒரு ஆஸ்கர், ஒரு பீகாக் பஸ். அது ஆஸ்கர். ஆமா கைஸ், பாருங்க ஃபுல்லா சாக்கடை மாதிரி குறுகுறுன்னு இருக்கு. இதுக்குள்ளேயும் பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அடுத்து நான் மாட்ட போன்னு தெரியல. இன்னும் சவுண்ட் பயங்கரமா கேக்குது. டம்மு டம்மான்னு இடிக்குது. இது ஏதோ பெரிய சைஸ் இருக்கு. மீன் தானா? கைஸ், டமால் டமால் சவுண்ட் கேக்குது. டப்பால என்ன மீன்? ஆனா என்னதோ பெருசா மாட்டின்னு நினைச்சேன். அப்ப மீன் இல்லையா? பாருங்க நண்பர்களே, சட்டி எல்லாம் இருக்கு உள்ளாடி. இங்க பாருங்க, அழகு வச்சிருக்கா. இரண்டாவது பீகாக் பஸ் நண்பர்களே. இங்க பாருங்க, ஒண்ணுதான் இருக்கும்னு நினைச்சேன், 2 பீகாக் பஸ். தெரியும் பாருங்க கைஸ், ரொம்ப நேரமா போராடி திரும்ப ஒண்ணா பிடிச்சிட்டோம். இங்க வாயெல்லாம் மீன் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இரண்டாவது பீகாக் பஸ். மொத்தமா வலைய போட்டு அரிச்சிருவோமா? இது ஒரு மாதிரி சரியான ஸ்பீடா இருக்கு. இங்க பாருங்க, 2x ஸ்பீட்ல தான் ஓடுது பீகாக் பஸ். போ வெளியே போ. நல்லா இருக்கலாம் கலர். ஆனால் இப்போ அந்த கலர் கொஞ்சம் ஃபேடான மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச நம்ம டேங்க்ல போட்டால் கலர் வரும் நான் நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி கலங்கல் தண்ணியில் இருக்கா, இருந்த கலரும் போயிட்டு நினைக்கிறேன். நம்ம டேங்க்ல போட்டதுக்கு அப்புறம் கலர் வரும். பார்ப்போம். பாக்கு வீட்டுலாம் பெருசா இருக்கு. பாக்கு கிடக்கா? ஆமா பாக்கு. நண்பர்களே, இந்த இடத்துல பாக்கு என்கிற நம்ம ஓஜி பிரான ஒருத்தர் இருக்கான். அதில் ஒருத்தனா 2 பேர் மாட்டேங்க. என்ன நீங்க இதை பார்த்துட்டு செம ஸ்பீடு. இங்க பாருங்க நண்பர்களே, தள்ளி ஒரு பாக்கு. இங்க பாருங்க, ஜெயிண்ட் கௌராமி. நண்பர்களே, இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஜெயிண்ட் பிடிச்சிட்டேன். இங்க பாருங்க, அசைவு இல்ல. இல்ல ஜெயிண்ட் கௌராமி இப்படிதான் இருக்கும். நீ சொன்னதுக்கு தான் அடிச்சு கிடக்கு. இப்படிதான் இருக்கு, அமைதியா தான் இருக்கும். அது குழந்தை மாதிரி. நம்ம ஏற்கனவே ஒரு பிடிச்சோம்ல ஒருக்கா. நண்பர்களை பிடிக்க வந்துட்டே இருக்கு. ரொம்ப வினோதமானதெல்லாம் மாட்டிட்டு இருக்கு. பாருங்க, பெரிய பெரிய வளம்பொரி சங்கு, பானை, சட்டி, மட்டை, கொட்டை எல்லாம் கிடக்குள்ள. என்ன குட்டை? மண்ணு அல்ல, குட்டை என்ன இடத்துல குட்டை. சரி ஓகே கைஸ், இங்க பாருங்க, இந்த சங்கெல்லாம் உள்ளதா இருக்கு. பிடிக்க வந்துட்டே இருக்கு. நிறைய மான்ஸ். இவரை எத்தனை பிடிச்சோம்? 5, 6, 7 எத்தனை பிடிச்சோம் தெரியல. ஒண்ணா மாட்டிக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க கைஸ், சங்குக்குள்ள ஏதோ ஒரு மீன் குடஞ்சிட்டு கிடக்கு. என்ன தெரியுதா? எனக்கு தெரியல என்ன மீன் தெரியல. என்ன கலக்கிட்டு இருக்கு? போலார் பரோட்டா. ஆமா, ஊத்து கையில தாங்க.
இங்க பாருங்க சோலார் எவ்வளவு பெரிய மீன் இது நமக்கு மான்ஸ்டர் இல்ல இது குட்டி போட மான்ஸ்டர் தான் பாரு வயர பாரு குட்டி போட போகுது நண்பர்களே இங்க பாருங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு போராடி பிடிச்சது இதுல ஒரு ஜெயின் கௌராமி இது ஒரு பாக்கு இது ஒரு பாஸ்கர் என்னாச்சு மட்டை ஆயிட்டாரு பாஸ்கர் இல்ல தண்ணி கம்மியா இருக்கனால அப்படி சரிஞ்சு கிடக்கு அப்புறம் இவன் தாங்க கைஸ் இன்னைக்கு நம்ம கிடைச்சதுலயே பெஸ்ட் மான்ஸ்டர் இதாதான் இவன் தான் ஸ்லோபியாவா பாக்க அப்படி இருக்கு அவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு சீரியஸா பீகாக் பாஸ் அவன் நேம் பீகாக் பாஸ் அப்படியே வானவில் மாதிரியே இருப்பான் வானவிலா பீகாக் மயில் அப்படியே மயில் மாதிரியே இருப்பான் சரி ஓகே எடுத்துட்டு போலாமா எல்லாம் நீட்டா இருக்குன்னு காட்டியாச்சு எடுத்துட்டு போலாமா வருத்தமா இருக்கா கஷ்டப்பட்டு வளர்த்த மாதிரி தெரியல அங்க மெயின்டைன் பண்ணாம புட்டி இப்ப நாங்க தான் உங்ககிட்ட இருந்ததை காப்பாத்திட்டு போறோம் சரி முடிடுவோமா கடைசியா பார்க்கணுமா கடைசியெல்லாம் பார்க்க வேணாம் எங்க வீட்டுக்கு வந்து அடிக்கடி பார்க்கலாம் பாத்துருங்க முடியலவா ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் ரெடி பண்ணி தரேன் ஒரு சம்பவம் ஆகி போச்சு நண்பர்களே அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கிளிப் ஆட் பண்றேன் பாருங்க உடஞ்சி போச்சு அப்பவே சொன்னேன் மீனை எடுத்தாச்சு போறேன் டேங்க நீங்க தூக்கி வைங்கன்னு கேட்டா தானே மீனே வாங்கிட்டு டேங்கை உடைச்சு போட்டு போறாங்க சரி நீ அடுத்து எந்த மீனை வாங்க வருவியா வேணும்னு பண்ணல நண்பர்களே அப்பவே சொன்னேன் மீனை பிடிச்சாச்சு நாங்க கிளம்புறோம் சொன்னப்புறம் கேட்கல டேங்கை மட்டும் தூக்கி வெளியே வச்சுட்டு போயிருங்கன்னு சொல்லி டேங்கை தூக்கி சரிச்சோம் ஸ்லோவா அப்படி மெதுவா தான் போகும் பட்டு ஆக்சிடென்ட் எல்லாம் உடஞ்சிட்டு வேணும்னு பண்ணலையே வினோத் பிரைஸ் கிரைங் ப்ரோ பேசுங்க ப்ரோ ஒன்றும் இல்லை ஜம்முன்னு ஒரு டேங்கை உடைச்சி டேங்கில் உள்ள மீனை எடுத்து தூக்கிட்டு போறோம் நண்பர்களே சரி நம்ம கிளம்புவோம் வேலை முடிஞ்சு லட்ஸ் கோ அவ்வளோதான் சரி வரட்டா மாமே டூர் வரட்டா மாமி இல்லை வரட்டா மாமி டூர் சேர மாட்டேங்குது ஒத்துட்டு போயிட்டு நமக்கு நேரம் சரியில்லைன்னா எல்லாமே இப்படிதான் நடக்கும் நண்பர்களே கைமக்கள் உடஞ்சி தெரியுதா கிராக் ஆயிட்டு வாட்டர் வரலையே சரி வாங்க போ வீட்டுக்கு கொண்டு போய் தண்ணி வரக்குள்ள போய் சேர்த்துறோம் நீ எல்லாத்தையும் உடைக்கணும்னு தான் இருக்கு போல மூடலையே கொஞ்சம் நீக்கி வச்சு மூடுவோமா போதும் கிளம்போ நண்பர்களே வீட்டுக்கு இனி என்னெல்லாம் உடைய போகுதுன்னு தெரியல இனிதான் உடைக்கணும் வேணதானா இது வரைக்கும் உடைச்சதே போதும்னு நினைக்கிறேன் தண்ணி கலையும் கொஞ்சம் ஸ்லோவா போகும் ஓகே மூடி வர லாக் ஆகல உடைஞ்சிட்டா ஒழுங்காச்சு இது அவ்வளவுதான் நண்பர்களே நம்ம தெர்மாக்கோலோட காலம் முடிவடைந்தது இங்க பாருங்க தண்ணி லீக் ஆகுது ஏன் எல்லாம் அதான் அவிய டேங்க் உடைஞ்சதுக்கு பழி அப்படிதானே அவிய டேங்க் நம்ம உடைச்சோம் நம்ம டேங்க் நம்மளே உடைச்சிட்டோம் கைஸ் ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் நண்பர்களே எவ்வளவு போராட்டங்கள் வர வழியில எப்படியோ பாக்ஸ் எல்லாம் பிஞ்சு எடுத்து கொண்டு வந்து சேர்த்துட்டோம் மீன் சேஃபா இருக்கு கைஸ் மீனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாக்ஸ் மட்டும் தான் டேமேஜ் மீன் வந்து பாருங்களேன் எல்லாம் அப்படி கொடூரமா இருக்கு இதெல்லாம் நம்ம புது மான்ஸ்டர்ஸ் நண்பர்களே குட்டி குட்டியா இந்த டேங்க்ல மீன் ரிலீஸ் பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் போலியே உள்ளாடிதான் இறங்கி ரிலீஸ் பண்ணா இந்த சீட்டை தூக்கிட்டு வைக்க மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் பாத்தியா நண்பர்களே இந்த டேங்க்ல மீன் ரிலீஸ் பண்றது இல்லனா ஒரு பாதியை கட் பண்ணி டோர் போட்டு விடுங்க மேல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பீகாக் பாஸ் நான் புடிச்சிட்டான் பீகாக் பாஸ் வாய் பாரு this is பீகாக் பாஸ் அப்படியே ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர் ஓகே செமிங்கல மாதிரி பழகுது நானே சேஃப் அவுட் இருப்பேன் அவனே ஜம்ப் பண்ணி போறான் இன்னொரு பீகாக் பாஸ் அவசரம் அடங்க ஐயால இந்த வாட்ட அது பிடிக்க முடியல வேற மீன் பிடி பிடிச்சாச்சு அடுத்த குட்டி பீகாக் பாஸ் இதா குட்டி பாருங்க எப்படி அங்க பாரு அது கிளாஸ் கிட்ட தான் போய் நிக்குது அப்படி காட்டு இருக்கா அடுத்த பாக்கு गाइस பாக்கு என்கிற பிரான என்ன கடி குத்துச்சா ஏங்க அது ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்கு குத்தி விட்டது நண்பர்களே ரத்த காவு வாங்கியாச்சு புடிச்சிட்டேன் சரியான பல்லு இங்க பாரு பல்லு இருக்கு பாரு ஜூம் போடு தெரியுதா இந்த பல்லு வச்சு தான் என்ன கடிச்சது சரியான மீன் நண்பர்களே இந்த பாக்கு பெருசா வளரும் போடா தம்பி என்னத்தன நீங்க ரிலீஸ் பண்ணுங்க நீ மூணு நீங்க இங்க பாருங்க गाइस தெரியுதா ஜூம் போடு பிங்க் கலர்ல இந்தா லெமன் ஆஸ்கார் இன்னொரு ப்ரோ லெமன் விடுறாரு நண்பர்களே அடுத்ததா தூக்கிட்டேன் பார்த்து வீடியோ காமிச்சு என்ன வனத்தனா போட்டுறிய அது வாடுது குடுகுடுன்னு இடத்துல நிக்க முடியல நண்பர்களே அதான் ஒவ்வொரு மீனை ரிலீஸ் பண்றதுக்கும் பயங்கர கஷ்டமா இருக்கு நினைக்கிற மாதிரி இல்ல வினத்துல அடுத்த ஜெயின் கௌரமி பிடிச்சு விட்டுறாரு எதையாவது காமிங்க கேமரா வியூவர்ஸ் குழந்தை பையன் தான் விடு யூடில ரிலீஸ் பண்ணியாச்சா இப்போ வந்து என்ன சம்பவம் ஆகி போச்சுன்னா நம்ம 7 பீஸ் இப்போ டோட்டலாக நம்ம டேங்க்ல 7 மான்ஸ்டர் பீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அது 7 பீஸா ரிலீஸ் பண்ணக்கூடாதான் 9 பீஸா தான் ரிலீஸ் பண்ணணும் அப்போ தான் மீன்லாம் உயிரோட இருக்கும்னு இவர் கடையில் இருக்க மீன் சேல் ஆகிறதுக்காக சொன்னாரான்னு தெரியல கடை ஓனர் சொல்லியிருக்காரு அதனால நம்ம இப்போ இன்னும் 2 மான்ஸ்டர் பீஸ் ஆட் பண்ணலாம் இன்னும் 2 மான்ஸ்டர் பீஸ் ஆட் பண்ணலாம்னு வந்திருக்கோம் எந்த மாதிரி மான்ஸ்டர் பீஸ் வாங்கலாம்னு சொல்ல முடியாது நாங்களே பார்க்குறோம் கைஸ் எது நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்கிடுவோம்
வாங்க நண்பர்களே இப்போ வந்து கடை ஃபுல்லாக தேடி நமக்கு பிடிச்ச ஃபிஷ் வந்து இதுதான் நமக்கு பிடிச்சிருக்கு. வேற என்ன டைகர் ஓஸ்கர் நண்பர்களே, பாடி பில்டர் அண்ணன் கடையில் ஓஸ்கர் சரிதான் சூப்பராக இருக்கு. ஓஸ்கர் தான் ப்ரோ. ஓஸ்கர் தானே சொல்லணும், ஆஸ்கரா? அப்போ ASCARனு வரணும், இது OSCAR தான். ஓஸ்கர் தான். அப்ப அந்த அவார்டு ஓஸ்கர் அவார்டா? என்ன அவார்டு? ஒரு ஆஸ்கர் அவார்டுன்னு கொடுப்பாங்க. ஆமா, அது ஓஸ்கர் அவார்டு தான். ஓஸ்கர் அவார்டு இந்த மாட்ட படிக்க வாங்க போறோம் நண்பர்களே. கடிக்குமோ? கையை விட்டு பாரு. கையை விடணுமா? சும்மா விடு. கடிக்காது, பாத்துக்கலாம் விடு. உங்களை பார்த்து கை விட்டா கடிக்காது. கை விட்டா பார்த்துட்டு அப்படியே உள்ள விடு. ஒன்றும் செய்யாது, சும்மா விடு விடு. ஒன்றும் இல்லை. கடிச்சா? கடிக்கல. கடிச்சா கடிக்கல. ஒன்றும் செய்யாது, சும்மா தான் இருக்கும். என்ன பாரு, செஞ்சிருக்கா? சும்மா தானே கடிச்சு, பிரியெல்லாம் செய்யாது. ஆனா நான் பயந்தேன் அவ்வளவுதான். கடிச்சு தானே உள்ள போச்சு. அப்பா என்ன கொடூரமா இருக்கு. ஃபுட்டுக்கு எந்த அளவு நிக்குது பாருங்க. இதே மாதிரியாக என் ஃபுட்டு நினைச்சாங்க என் விரல கடிச்சது. இந்த பாடி பில்டர் ஃபுட்டே போட மாட்டாரு போல. கைஸ் நம்ம கையில கடிச்ச ஓஸ்கரை 2 இடம் வாங்கிட்டு வாங்க பாருங்க, தெரியுதா? இப்போ வந்து ஓஸ்கர் கையில கடிச்ச ஓஸ்கர் தான் வாங்கியிருக்கோம். ஓஸ்கர் பாஸ்கர். ஆமா, டேங்க்ல இப்போ 7 இருக்கா, இப்போ இதோட சேர்த்து 9000. இப்போ இந்த வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ரிலீஸ் பண்ணுவோம் நம்ம. ஜம்மன் 8 9 இதுல முன்னாடி ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ள ஓட்டையா கையை கடிச்ச மாதிரி கவரையும் கடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிக்காதா? ஆமா, எதை சரி டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுவோம். 2 பாஸ்கரை கரெக்டாக 9 நம்பர் லக்கி நம்பரு. அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு நட்சத்திரப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராசியான நம்பர். லக்கி நிறைய காரில் பார்த்துருப்பீங்க, BMW, பென்ஸு, ஆடி. அதுக்கப்புறம் நம்ம டேங்கில் தான் 9 மீன் ஆட் பண்ண போகிறோம். எப்படி குட்டி போடுறது மட்டும் பாருங்கள். விட்டுலாம் அப்படியே கவரோட தூக்கி உள்ள விட்டுருமா? கவரோட தண்ணி மீனை மட்டும் விடுங்க. மீனை மட்டும் தண்ணி, அந்த தண்ணி மிக்ஸ் ஆகக்கூடாது. 10 நிமிஷம் ஆகிட்டு கைஸ், எடுத்து நம்ம மீனை ஒன்று ஒன்றா விடலாம். ஆமா, 8 9. ஆனால் நம்ம இப்போ விட்ட மீன்லாம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, தெரியுதா? எந்த மீனுமே மேலே வர மாட்டேங்குது. எல்லாம் தண்ணி கடியில கீழே படுத்து அப்படியே இருக்குது நண்பர்களே. இப்போ நம்ம பாஸ்கர் நம்பர் 1 பாஸ்கர் நம்பர் 2 2 பேரையும் 1 by 1 விட போகிறோம். ஒன்றும் இல்லை. பாஸ்கர் நம்பர் 1 செமையாக இருக்குல்ல பேட்டர்னு. எனக்கு தெரிஞ்ச அந்த கிளாஸ் வியூவில் பார்க்கும்போது பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மீன். அப்புறம் இன்னொரு நபர் கொஞ்சம் கொடூரமாக இருக்கான். கையில் கடிச்சிட்டு தெரியுமா? வலி அந்த அளவுக்கு வலிக்கல, ஆனால் பயந்துட்டேன். செமையாக இருக்குது. அவ்வளோதான், 9 மீனை ரிலீஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் மீன் ரிலீஸ் பண்ணனால எல்லா மீனும் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது நண்பர்களே. ஒரு மாதிரி தரையில் போய் படுத்து கிடக்கு எல்லா மான்ஸ்டர்ஸும். கைஸ் அப்படி 9 மான்ஸ்டர்ஸை நம்ம தண்ணிக்குள்ளே ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் வியூ வந்து மீன் எதுவுமே மேலே வரல நண்பர்களே. எல்லாம் அப்படியே டல்லாக தண்ணிக்குள்ளே போய் சோர்வாக இருக்கு. ஏன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணோம். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுறதுக்கு எப்படியும் அட்லீஸ்ட் 2 days ஆகும்னு ஆகும்னு நினைக்கிறேன். அதனால நான் 3 நாள் கழிச்சு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த டேங்க்ல நம்ம மான்ஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் எல்லாமே குட்டி குட்டி சைஸாக இருக்குது. குட்டி குட்டி சைஸ்னா ஒரு அடிக்குள்ளாடி இருக்குது, அப்படி தானே? ஆமாம். எனக்கு ஒரு ஐடியா நண்பர்களே. நம்ம தங்கமணி டேங்க்ல இப்போ தங்கமணியும் டிராகனும் மட்டும்தானே இருக்குது. அது 2 அடிக்கு 2 மான்ஸ்டர்ஸ் பிரம்மாண்டமாக இருக்குது. தங்கமணியும் டிராகனையும் இந்த டேங்க்குள்ளாடி போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த ஆசை இருக்குல்ல. நான் என்ன பிளான் அப்படின்னேன், தங்கமணி டிராகன் அந்த டேங்க்ல இப்போ டேல் ராக்கி இல்லை, அப்புறம் அந்த ஜாக்கியும் இல்லை. இப்போ தங்கமணியும் டிராகனும் மட்டும்தான் இருக்குது. அதனால தங்கமணியும் டிராகனையும் பிடிச்சி இந்த டேங்க்ல போட்டுட்டு இதில் இருக்குல்ல மற்ற மான்ஸ்டர்ஸ் இது எல்லாத்தையும் பிடிச்சி தங்கமணி டிராகன் இருக்க டேங்க்ல போடலாமான்னு ஒரு யோசனை போயிட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் குட்டி தானே, குட்டியா இருக்க மீன் எல்லாத்தையும் பிடிச்சி குட்டி டேங்க்ல, பெரிய மான்ஸ்டர்ஸை பிடிச்சி பெரிய டேங்க்ல. சைடு வியூவும் பக்காவா இருக்கும்ல மான்ஸ்டர். தங்கமணி எல்லாம் ஜொலிக்கும் போது எப்படி இருக்கும் கிளாஸ் டேங்க்ல? இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி என்ன பிளான்னா தங்கமணி டிராகன் அப்புறம் இன்னும் பெரிய அந்த 2 அடிக்கு மேல இருக்க சைஸ்ல இருக்க மான்ஸ்டரை மட்டும் வாங்கி இந்த டேங்க்ல விடலான்னு. வாங்கும்போதே 2 அடிக்கு வாங்குவோம், பெருசாவே வாங்கலான்னு. 2 அடி ஓகே தானே? இப்போ 2 அடிக்கு மேலே எனக்கு ஒரு செமையான ஒரு மான்ஸ்டரை பார்த்து வச்சிருக்கேன் நண்பர்களே. அந்த மான்ஸ்டரை வாங்கிட்டோன்னு வைங்களேன், 2 அடிக்கு அந்த மான்ஸ்டரு, அப்புறம் நம்ம தங்கமணி இந்த டிராகன்னு, அந்த மான்ஸ்டர் இந்த மான்ஸ்டர்னு செமையா இருக்கும் இந்த டேங்க், சரியா? அப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அதனால இதை நான் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? எஸ்ன்னு போட்டு ஒரு ஹார்ட் போடுங்க கைஸ். எனக்கும் அதான் பிடிச்சிருக்கு. என்னன்னா இது எல்லாமே இந்த சைஸ் தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே தூக்கி அந்த டேங்க்ல போட்டுட்டு பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபுல்லா இதுல இறக்கலாம். ஆமா, எஸ்ன்னு நான் நீங்களே சொல்லுங்க, எஸ் ஆர் நோ. இந்த 2ல ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. அதிகமா எஸ் சொன்னீங்க அப்படின்னா நம்ம கூடிய சீக்கிரம் பண்ணிடுவோம். எஸ் தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் கைஸ். நம்ம வந்து லாஸ்டா மீன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அப்புறம் நான் சொல்லியிருப்பேன் மீன்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் அப்படின்னு. 3 நாள் அப்புறம் 3 நாள் ஆச்சு, 3 நாள் 4 நாள் ஆச்சு. 4 நாள் கழிச்சு இப்போ அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு நண்பர்களே. குளுன்னு இருக்கும். இப்போ அப்படியே வாங்க இங்க பாருங்க,
தெரியுதா நண்பர்களே? இப்ப இந்த டேங்கை பார்க்கும்போது அப்படியே இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே அந்த மாதிரி அப்படியே செமையா இருக்கு தெரியுமா? சத்தியமா நல்லா இருக்கும் தெரியும், ஆனா இது ஹோல்சமா இருக்கு. பெரிய பெரிய மெரைன் வேர்ட்லாம் இந்த மாதிரி தான் பார்த்தோம். ஆமா, அங்க வந்து இந்த மாதிரி நிறைய டேங்க்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேங்கை நம்ம வீட்டுல சும்மா பிளான போட்டு கடைசி செட் பண்ணிட்டோம். பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதில் அந்த பீகாக் பேஸ் தான் நண்பர்களே செமையா இருக்கு, மயில் மாதிரி. தொகையை விரிச்சு ஆடுமா அப்படி மயில் மீனுக்கு பேர கேட்டாமா? பேரா எத்தனை பேருக்கு வைக்கிறதுக்கு? 1-2 பேருக்கு தான் பேர் வைக்கலாம். எல்லாமே ஜோடி. அது 2 ஜோடி, இது 2 ஜோடி. இவன் மட்டும் தான் ஜோடி இல்ல, ஜெயிண்ட் கௌராமிக்கு மட்டும் ஒரு ஜோடி போடணும். எல்லாமே ஜோடியா இருக்கு நண்பர்களே, ஜெயின் கௌராமியை தவிர. அப்ப க்ளோன் நைஃப் இன்னொருத்தரும் ஜோடி இல்லாம இருக்காரு. நீங்களா? கண்ணீரண்டில் கண்ணாடியில் மோதி நான் இந்த ஆஸ்கர் இருக்குல்ல, காரணம் இன்றியே நான் சிரித்தேனே. சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு கைஸ். உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்படி ஒரு டேங்க் நீங்க வீட்டுல செட் பண்ணலாம், நல்லா தானே இருக்கும். இதுல ஒரு சேரை போட்டு அப்படியே உட்காந்து சேர் இதுக்கு இதுல உட்கார்ந்தா போது எப்படி எப்படி பக்கத்துல ஜம்ப் பண்ணி நிக்குதா வந்து வாங்குற பாய்ஸ். பயமே இல்லல்ல நண்பர்களே, நம்ம எவ்வளவு தூரம் அதிகமா அது கூட உட்காருமோ அவ்வளவு தூரம் அதிகமா பழகுது. அச்சது நாய் மாதிரி தான் நினைக்கிறேன். அப்படித்தானே? நாயும் மீனும் ஒண்ணு நண்பர்களே, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. என்ன கூட டேஞ்சர், திடீர்னு கடிச்சிரும் எப்போது. இது கடிக்காதா? இது கடிக்காது, கடிக்கவே கிடையாது. நக்கு நண்பர்களே, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறானுங்க பாருங்க. கையை கொடுத்து பாரு நக்கி விடும். ஹோல்சம் டேங்க் நண்பர்களே. இந்த டேங்குக்கு நீங்க இப்போ எனக்கு வந்து ரேட் பண்ணணும். அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? சூப்பரா இருக்கு 10. நானும் 10. கண்ணை மூடிட்டு குத்திடுவேன். கண்ணை மூடிட்டு 10 நண்பர்கள். நீங்களும் கண்ணை மூடிட்டு குத்துங்க. அது மட்டும் இல்லாம நான் சொன்னேன்ல, பெரிய ப்ராஜெக்ட். நீங்க நிறைய பேர் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா பெரிய மான்ஸ்டர் டேங்க்ல பெரிய மான்ஸ்டர்ஸ் வளர்க்கணும். எனக்கும் அதான் ஆசை. குட்டி மான்ஸ்டர் வளர்றதுக்கு எப்படி 3 வருஷம் ஆகும்ல, அது வரைக்கும் அது அந்த டேங்க்ல இருக்கும். இங்க பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ். இதுவே இவ்வளவு பயங்கரமா இருக்கு, அப்ப பெரிய மான்ஸ்டர் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். பக்கத்துல வந்து அப்படியே ஜுராசிக் வேர்ல்ட் இருக்கும்ல. பண்றோம். ஓகே, நீங்க சொல்லுங்க, எல்லாம் உங்க சஜஷன் தான். நீங்க கேட்டு ஓகேனா உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப ஃபுட் ஃபீட் பண்ணி இதை இப்படியே விட்டாலும் எல்லாம் மான்ஸ்டரா மாறிடும். ஆனா கொஞ்சம் டைம் அவ்வளவு பொறுமை கிடையாது நமக்கு. அவ்வளவு பெருசா வளரணும். இவ்வளவு பெரிய டேங்க் கட்டிட்டு நீங்க சொன்ன மாதிரி குட்டி மீனை போட்டா அது என்னது, கொஞ்சம் பெரிய மீன் மான்ஸ்டரை போடுவோம். ஓகே கைஸ், நம்ம எல்லாமே குட்டி குட்டி மான்ஸ்டர். அதனால வந்து பாத்தீங்கன்னா முள் இல்லாம போட்டு இருக்கோம். மீன்ல இருக்க முள்ள ஃபுல்லாவுமே நம்ம கலத்திடலாம். பாருங்க, எல்லாத்தையும் கலத்தி ரெடி பண்ணிருக்கோம் நண்பர்களே. கைஸ் இப்போ வந்து எப்படின்னா மீன் சாப்பிட தான் மாட்டான், தொடுவான். ஆமா, சாப்பிட மாட்டேன், தொடுவான். ஆமா, இதுவே சோப்பு போட்டு இப்படி கழுவ பாருங்க. டெட்டால் போட்டு கூட கழுவிட்டு அது நல்லதுதான். ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தன் என்ன சொன்னான்னா, ஆஸ்கர் ஃபிஷ் வந்து ரொம்ப டேஞ்சரு, அது சிக்கன் தான் ஃபீட் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம கையை போட்டோம்னா கையை துண்டாக்கிரும். ஸ்கூல் படிக்கும்போது நம்ம மீன்லாம் பார்த்ததே இல்லை. பெரிய அளவு அக்வாரியம் ஷாப்ல வராது ஆஸ்கர்லாம். அவன் அந்த மாதிரி சொன்னான், பிரம்மாண்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியை மூடி போட்டிருப்பாங்களாம். ஒரு நாள் கோழி ஏதோ மேலே போயிட்டான், டேங்குக்கு மேலே. அந்த கோழியை பிடிச்சி சாப்பிட்டுட்டு ஆஸ்கர் ஃபிஷ் கோழியை பிடிச்சி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷ் அப்படி மூஞ்சில எழுதி ஒட்டிருக்குமா. ஆனா ஸ்கூல் படிக்கும்போது அப்ப நமக்கு தெரியாதுல்ல. நம்ம அப்ப என்ன மீன் வளர்த்துருந்தோம்? அந்த சின்ன மாலி, பிளாக் மாலி, ஒயிட் மாலி, ரெட் டைல், ரெட் சோடா. ஃப்ரெண்ட் இப்ப இருக்கான். அவன் அந்த மாதிரி எல்லாம் பில்டப் பண்ணான். அப்புறம் இப்பதான் தெரியுது நம்ம அதை விட பெரிய பெரிய மான்ஸ்டர்லாம் இருக்கு. அலிகேட்டர், அரப்பை மாதிரிலாம் பார்த்து இதெல்லாம் ஒரு மீனா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாம் வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி மீன் எல்லாம் கையில எடுக்கணும். எனக்கே சர்வீஸ் ஸ்மெல் எல்லாம் உங்களுக்கு அடிக்ட் ஆகணும். அடிக்ட் அப்படி இருக்கும். சாப்பிட முடியும். மீன் போடுவோமா? பாருங்க கைஸ், எப்படி பிடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. ராக்கெட் வேகத்துல வந்து தூக்கிட்டு போவோம். இங்க பாருங்க பாருங்க, பீகாக் பஸ் தெரியுதா நண்பர்களே? பாருங்க, டைனோசர் எடுக்குது பாருங்க கைஸ். மொத்த மீனையும் உள்ள போட போறோம். எப்படி ஒரு செகண்ட்ல மொத்த கூட்டமா சேர்ந்து கடிச்சு கொதறுதுன்னு பாருங்க. பிரானா கூட்டம். சரியா நண்பர்களே, இப்ப பாருங்க. எம்மா வாய பாருங்க, என்ன கடிக்குது. இந்த பிரானெல்லாம் போட்டு இந்த அமேசான் நதியில வந்து இந்த பிரானெல்லாம் ஒரு ஃபுட்டு போட்டு அப்படி கட்டுன்னு கடிச்சு இழுக்கும் தெரியுமா? அந்த மாதிரி அடுத்த வாட்டி வினோத்புரம் கையை போட்டு பார்க்க போறோம் நண்பர்களே. கையை மட்டுமா? கையான கடிக்காது. நம்ம ரெகுலரா ஃபீட் பண்ணல, அதனால கையை கடிக்காது கைஸ். வேணா நான் போட்டு காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு காட்டுங்க. எப்படி போடுவீங்க? நான் ஒருத்தன் வேற சொல்லிட்டான்ல, ஆஸ்கர் கையை துண்டாக்கிறோம். உண்மையா பொய்யான்னு நிரூபிக்க போறோம். இப்ப பிடிச்சி வாங்கிட்டு வரும்போது அதெல்லாம் சும்மா ஒரு டம்மி கைஸ். ஆஸ்கர்லாம் கையை ஒண்ணு துண்டாக்காது. ஒரு நாள் இவ்வளவு டேங்க்ல இருக்கும்போது அவன் கையை விடுஞ்சோன்னா உடல யாரும் குட்டி போடுமா? ஜட்டி தான் போடும். வினோத்புரம் காமெடியா ஃபைனலா கொடூரத்தின் உச்சம் மான்ஸ்டர் எல்லாத்தையும் பயங்கரமா செட் பண்ணிட்டோம். கடிச்சு கொந்துறது. என்ன அடியே ரெண்டு பேரும் ஒரு எமோஷனல்ல கை வச்சிட்டோம். அப்படி இங்க பாருங்களா, இது வந்து அந்த ஃபுட் நீங்க அப்படியே கடிச்சு கொதுறுது. அப்படியே வாசா எல்லாம் கொடூரமான மீன். இந்த மாதிரி மீன்லாம் வீட்ல வளர்க்காதுங்க. எதுக்கு இப்ப நான் அடிச்சோன்னா அந்த மீன்லாம் ஒண்ணுமே பண்ணாது. டம் மீன் வச்சு வளர்ந்தானு சொல்லிட்டு இருந்தேன் நண்பர்களே. திருப்பி அடிக்காதா?
இனி அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க எப்படி எஸ் தான் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜிம் அடி தானே வலிக்காதுல்ல கைஸ், நிறைய பேர் எஸ் தான் போடுவீங்கன்னு நம்புறேன். அதுக்கப்புறம் அந்த பெரிய மான்சரத்துக்கு உள்ள போட்டு அதுக்குள்ள கபிசு கையை போட்டு அப்படியே கடிச்சு 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 என்ன திரும்ப அடிக்க மாட்டீங்க, வீடியோல நல்ல மாதிரி காமிக்கான்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி பண்ணாலும் அப்ப அடி வீடியோ எடுக்கும் அடிச்சுக்க, பழைய பகையெல்லாம் தீத்துரு. ஐயோ பச்சை போய் நண்பர்களே, தம்பின்னு அடிக்க மாட்டாடு தானே, சென்டிமெண்டா விட்டுருவான். வீடியோல மட்டும்தான் அடிக்க முடியும். அடிக்க விடாதா தம்பி, அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. பாய் गाइस, பாய் गाइस.